இந்த வீடியோ லாஸ்ட்டு சண்டே எடுத்திருந்தோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்கள் மாமியார் கூழ் ஊற்றுறாங்க. சனிக்கிழமை பார்த்திங்கன்னா ரொம்ப பல்லு வலி அதிகமாகி ஜுரம் எல்லாமே இருந்ததால் என்னால் நைட்டு கிச்சனில் எந்த வேலையுமே பார்க்க முடியல. இந்த மாதிரி போட்டுட்டு படுக்கவே மாட்டேன். எப்போவுமே எவ்வளோ ஜுரம் இருந்தாலும் கிச்சன் வேலையை முடிச்சுட்டு தான் படுப்பேன். ஆனால் பல்லு வலி வந்து தாங்க முடியாத அளவுக்கு வந்ததால் இன்றைக்கி எதுவுமே பண்ண முடியல. டீயை போட்டு குடிச்சிட்டு குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு கிளம்பி அத்தை வீட்டுக்கு போகிறதுக்கே மணி ஒரு 7:30 மேலே ஆகிடுச்சு. எதனா கத்த போகிறாங்கன்னு நினச்சிட்டே தான் போனேன். ஆனால் பரவாயில்ல, கொஞ்சம் அமைதியாக தான் இருந்தாங்க. எதுவும் சத்தம்லாம் போடலை. சரி, போனோடனே மற்றவங்களுக்குலாம் டீ போடலான்னு சொல்லிவிட்டு பாலில் அடுப்பை வச்சுட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்னன்னு தெரியல, அமைதியாக இருக்காங்களேன்னு ஒன்றுமே புரியல. அப்புறம் பார்த்தா அங்கே வேறு ஒரு ப்ராப்ளத்தால் அத்தை அமைதியாக இருக்காங்கன்றது தெரிஞ்சிருச்சு. சரி, இது நம்மளுக்கு நல்லதாக போச்சுன்னு சொல்லிவிட்டு நான் வேலையை ஸ்டார்ட் பண்ணிகிட்ருந்தேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா கருவாடு குழம்பு காலையில் வச்சுட்டு கூழை மட்டும் முதல் வச்சு சாமி கும்பிட்டு கூழ் ஊற்றி முடிச்சிடுவோம். அதுக்கப்புறமா மதியத்துக்கு மேலே தான் வந்து மற்ற சமையல்லாம் பண்ணி சாமி கும்பிடுவோம். கீரைலாம் வந்து முருங்கைக்கீரைலாம் ஆல்ரெடி உருவி வச்சுருந்தாங்க. இது எதுக்கு சிரிச்சேனே தெரில. ரொம்ப நேரம் சிரிச்சிட்ருக்கேன். நானும் யோசித்து பார்க்குறேன் எதுக்கு சிரிச்சேன்னு தெரியல. அக்கா கிட்டே எதையோ சொல்லி நல்லா சிரிச்சிட்ருக்கேன். எதுக்குன்னே தெரியல. இன்றைக்கி எல்லா சமையலுமே பார்த்திங்கன்னா விறகடுப்பில் தான் பண்ணியிருந்தோம். அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். கொஞ்சம் வேலையும் வந்து ஈஸியாக டக்கு டக்குன்னு முடியும். கேஸும் கொஞ்சம் மிச்சம் பண்ணலாம். கருவாடு குழம்புலாம் அக்கா தான் தாளித்து விட்டுருந்தாங்க. நாங்கள் அவங்களுக்கு தேவையானதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்ருந்தேன். நடுவில் கொஞ்சம் கலரி விட்டு கொஞ்சம் வேலையெல்லாம் பார்த்துருந்தேன். எப்போவுமே வந்து கொஞ்சம் அதிகமாக தான் கறி மீனெல்லாம் எடுப்போம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து பெரிய ஆளுங்க க்ரௌட்லாம் கொஞ்சம் கம்மியாக இருந்ததால் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான் வாங்கியிருந்தோம். அதனால் வந்து எல்லாமே ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக வந்திருந்தது. உப்பு, காரம், புளி எல்லாமே ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. நடுவில் காலையில் ஒரு 12 மணிக்குள்ளே வந்து கூழை முதல் ஊற்றி முடிச்சிடுவோம். அதுக்கப்புறமா வந்து மதியானம் சமையல் வேலையெல்லாம் பார்ப்போம். காலையில் பார்த்திங்கன்னா கூழ், கருவாடு குழம்பு, முருங்கைக்கீரை, அதுக்கப்புறமா வந்து சாதம், பச்சரிசி சாதம் வேக வச்சுட்டு அதை உருண்டை பிடிச்சி அது மேலே வந்து வெல்லம் வச்சு வைப்பாங்க. இதுதான் வந்து எங்கள் வீட்டு சங்கியம். கூழ் ஊற்றுற டைம் ஆகுதுன்னு சொல்லிவிட்டு ஆளுக்கு அறக்க பறக்க ஒரு வேலை செஞ்சு 12 மணிக்குள்ளே கூழை மட்டும் முதல் ஊற்றிட்டோம். வீட்டில் வந்து மாமாவும் எங்கள் வீட்டுக்காரரும் தான் முதல் கூழ் குடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் வந்து வாங்கி குடிச்சிட்டு ஜாலியாக இருந்தது. என்ன ஒன்று, இந்த வாட்டி 2 நாத்தனாருமே வரலை. எப்போவுமே வருஷம் வருஷம் வந்துடுவாங்க. இந்த வாட்டி அவங்கவுங்களுக்கு ஒரு வேலை வந்ததால் வர முடியலை. அப்புறம் அதை குடித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா டக்குன்னு அடுத்த சமையலை வந்து ஸ்டார்ட் பண்ணால் தான் ஒரு ஈவினிங் 6 மணிக்குள்ளே வந்து சாமியை கும்பிட முடியும். மீன் குழம்புக்கு தேவையானதெல்லாம் அக்கா தாளித்து விட்டுட்டு இருந்தாங்க. கடையில் வந்து இன்றைக்கி மீன் ரேட்லாம் ரொம்ப அதிகமாக இருந்தது போல். மாமா வந்து நல்ல ஒரு பெரிய மீன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அது க்ளீன் பண்ணுறதுக்கு தான் ரொம்ப நேரமாக ஆகிடுச்சு. நான் 3 பேர் வந்து க்ளீன் பண்ணியிருந்தோம் அந்த மீனை. இந்த மாதிரி வெளியில் அடுப்பில் சமைக்கிறது ஒரு மாதிரி ஜாலியாக தாங்க இருந்தது. சமையல் பண்ணுறதே தெரியல. அடுத்தடுத்த சமையல் டக்கு டக்குன்னு முடிச்சுட்டே இருந்தது. இன்றைக்கி எல்லாமே இதிலேயே பண்ணிட்டோம் நாங்கள். ஆனால் என்ன, உட்கார வாட்டப்படாது. அப்படியே உட்காந்தாலும் அங்கே கல் போடக்கூடாதுன்னு எங்கள் மாமியார் சொல்லுவாங்க. அதுதான் ஒரு கடுப்பாக இருக்கும். வேலை வந்து செஞ்சுட்டே இருந்தாலும் நடுவில் ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் எங்களை பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் அதுவும் ஒரு மாதிரி டைம் பாஸாக தான் ஆகிடும் எங்களுக்கு. அதுவும் இல்லைன்னா போர் அடிக்கும்ல. வீடு என்ன இப்படி இருக்குதுன்னு நினைக்காதீங்க. நிறைய பேருக்கு எங்கள் மாமியாரை பற்றி தெரியும். அவங்க வந்து இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் ரொம்ப விரும்பி சேர்த்து வைப்பாங்க. அதனால் அங்கங்கே கொஞ்சம் பிளாஸ்டிக் பொருள்லாம் இருக்கும். அது என்ன தான் நம்ம எடுத்து வெளியில் போட்டாலும் வந்து அவங்க திரும்பி எடுத்துகிட்டு வந்து வச்சுப்பாங்க. அது அவங்களோட பொக்கிஷம் மாதிரி. சாமி கும்பிட்றதுக்கு வந்து வீடெல்லாம் பெருக்கி க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன் நான் ஒரு பக்கம், மற்றதெல்லாம் எடுத்து வச்சிட்ருந்தாங்க. இன்றைக்கி ஈவினிங் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து வெல்லம் போட்டு அரிசி மாவு கொழுக்கட்டை பண்ணுவோம். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கொழுக்கட்டை பண்ணாலே எனக்கு எங்கள் மாமனார் ஞாபகம் தான் வரும். நான் எங்கள் அம்மா வீட்டில் சைட்லலாம் பார்த்திங்கன்னா வெல்லம் போடாமல் வந்து பச்சரிசியில் மட்டும் பூரணம் வச்ச கொழுக்கட்டை பண்ணுவோம். மாமியார் வீட்டு சைடில் தான் இந்த மாதிரி புடி கொழுக்கட்டை பண்ணுறாங்க. இதுக்கு வந்து தேங்காய் உடைச்சி என் கையில் கல்யாணம் ஆன புதுசில் கொடுத்தாரு. ஒரு வாய் கடிச்சு சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும்னு சொன்னார். அதெல்லாம் ஞாபகம் வருது. கூழ் ஊற்றும் போதெல்லாம் ஒரு சில விஷயத்தை அப்போல்லாம் வந்து மாமனாரை ரொம்ப மிஸ் பண்ணுறோம். அவர் வந்து ஒரு மாதிரி ஜாலி டைப்பு. நல்லா டைமிங்க்கு காமெடி பண்ணிகிட்ருப்பார். ஜாலியாக இருக்கும். இது வந்து சாமி வேலைலாம் நடந்துகிட்ருக்கும்போதே வெளியில் வாசல் கால் வந்து பெருக்கலான்னு சொல்லிட்டு வந்திருந்தேன். தெருவாசல் பெருக்கிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு இந்த இடம் எப்படி இருந்தது நிறைய பேருக்கு தெரியும். அப்படியே முள்வெளி போல் இருக்கும். இப்போ வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு பிளாட் போட்டுட்ருக்காங்க. ஏரியா நல்லா டெவலப் ஆகிடுருக்கு. இப்போ ரோடெலாம் வந்து ஹைட்டு தூக்கியிருக்காங்க. அதனால் எங்கள் வீடு பள்ளமானதால் நிறைய ஒரு 2 லோடு மண் கொட்டி தான் இப்போ ஹைட்டு தூக்கியிருக்கோம். எங்கள் வீடு தான் வந்து ஸ்ட்ரீட்லேயே லாஸ்ட்டில் இருக்கிறதால வந்து எல்லா தண்ணியும் மழை பெஞ்சால் வந்து வீட்டுள்ளே வர ஆரம்பிச்சிடும். அந்த மாடியில் இருக்கிற ரூமில் தான் நாங்கள் இருந்தோம். மேலே வந்து 2 குட்டி ரூம் இருக்கும். ஒன்று வந்து கிச்சனாகவும் ஒன்று வந்து பெட்ரூமாகவும் யூஸ் பண்ணிகிட்ருந்தோம்.
இங்கே இருக்க வரலும் மழை டைமில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். தண்ணி ரொம்ப ஒழுக ஆரம்பிச்சிரும். இப்போ தான் நாங்கள் வீடு கட்டிட்டு போயிருக்கோம் புது வீட்டுக்கு. பக்கத்துலேயே இருக்கிறதால எதனா ஒன்றுனா அத்தை வீட்டுக்கு தான் வந்து நாங்கள் சாமி கும்பிட்றது வழக்கம். என் பையனுக்கும் ஆதிக்குட்டிக்கும் வந்து செட்டே ஆக மாட்டேங்குது. புகழோட டாய்ஸ் ஆதிக்குட்டி எடுத்து விளையாடினா புகழுக்கு கோவம் வந்துடுது. நாத்தனார் பசங்கள்லாம் வந்திருந்தாங்கன்னா வந்து எப்போவுமே மத்தியானம் பிரியாணி 65லாம் பண்ணுவோம். இன்றைக்கி எதுவுமே பண்ணலை. மத்தியானம் வந்து கூழே குடிச்சிட்டோம். நைட்டு சமையலும் வந்து சீக்கிரமாக பண்ணி முடிச்சிட்டோம். அவங்களாம் இருந்தாங்கன்னா ஒரு 8, 8:30 ஆகிடும் வந்து சமையல் முடிக்கிறதுக்கே. அதுக்கப்புறமா சாப்பிட்டு எல்லோரும் வந்து அவங்கவுங்க வீட்டுக்கு கிளம்பி போக ரொம்ப லேட் ஆகிடும். ஒரு 10, 11 மணி ஆகிடும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 4 மணிக்குள்ளேயே எல்லா வேலையுமே முடிஞ்சிருச்சு. ராவகாலத்துக்கு முன்னாடியே இன்றைக்கி சாமியும் கும்பிட்டு முடிச்சிட்டோம். சாப்பிட்டு வந்து இங்கே 555ல் வந்து கலெக்ஷன் வந்திருக்குன்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்தது. ஆதிக்குட்டிக்கும் புகழுக்கும் ஏதாவது கலெக்ஷன் இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கலான்ட்டு போயிருந்தோம். எல்லா நாளும் இல்லைனாலும் இந்த மாதிரி தீபாவளி, பொங்கல் ஒரு சில நாள்லாம் மட்டும் எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து சாமி கும்பிட்றது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி உங்கள் வீட்டிலலாம் நீங்கள் எந்தெந்த சாமிலாம் ஒன்றா கும்பிடுவீங்கன்னு முடிஞ்சால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.